மனிதன் மட்டுமன்றி இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அவ்வாறு வந்தவுடன் ஏழை, நடுத்தர வர்க்கம், பணக்காரர்கள் யார் என்று ஒரு பட்டியல் எடுக்க வேண்டும். இதில் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்ய வேண்டும். இதற்காக யாரெல்லாம் பணக்காரர்களாக உள்ளார்களோ, அவர்கள் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்ய தயாராக உள்ளார்களோ அவர்களிடமிருந்து உதவியை பெற்று அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு கணிசமான தொகையை ஒதுக்கி ஏழைகள் முன்னேறுவதற்கும் அவர்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து ஏழையில்லா ஒரு மாநிலத்தை உருவாக்குவோம். பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான சமூக சூழ்நிலையை உருவாக்குவோம். அதற்காக எங்கேனும் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த இடத்திற்கு 15 நிமிடத்திற்குள் போலீஸ் வருமாறு வழி செய்திடுவோம். வந்து அந்த பிரச்சனைக்கு உதவுமாறும் செய்திடுவோம். தவறுகள் செய்வதற்கு ஒவ்வொருவரும் அஞ்சும் வகையில் தண்டனை வழங்கிடுவோம். முடிந்த அளவில் குற்றங்கள் நடக்காதவாறு காத்திடுவோம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பாதுகாப்பான ஒரு சமுதாய சூழ்நிலையை உருவாக்குவோம். அன்பு, அறிவு, மனிதநேயம் மற்றும் இயற்கை பாதுகாப்பை வளர்க்கும் கல்வியை அனைவருக்கும் பொது பாடமாக வைத்துவிட்டு பிறகு மாணவர்கள் விருப்ப பாடமாக எதை படிக்க விரும்புகிறார்களோ அதை கற்கும் வண்ணம் ஏற்பாடு செய்வோம். ஏனென்றால் ஒரு மனிதன் சிறுவயதில் என்ன படிக்கின்றானோ அதுதான் அவன் ஆழ்மனதில் நன்கு பதியும். அத்தோடு இல்லாமல் நல்ல தரமான கல்விதான் சிறந்த மனிதனை உருவாக்கும். சிறந்த மனிதர்கள்தான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். பள்ளி பருவத்திலேயே உடலிற்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை, வலிமையையும் சேர்க்கக்கூடிய விளையாட்டுகள் மற்றும் பயிற்சிகள் அளித்து ஆரோக்கியம் மற்றும் திடமான இளைஞர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு எடுத்துக்கொள்வோம். நன்றி.